நாடாளுமன்ற தேர்தல் நெருங்கும் நிலையில் பாமக நிறுவனர் ராமதாஸை அதிமுக முன்னாள் அமைச்சர் சி.வி. சண்முகம் சந்தித்து முக்கிய ஆலோசனை நடத்தினார். நாடாளுமன்ற தேர்தலை முன்னிட்டு திமுக கூட்டணியில் தொகுதி பங்கீடு பேச்சுவார்த்தை நடைபெற்று வருகிறது. அதிமுக, பாமக, தேமுதிக, பாஜக உள்ளிட்ட கட்சிகள் ரகசியமாக கூட்டணி பேச்சுவார்த்தையை நடத்தி வருவதாக கூறப்படுகிறது. இந்நிலையில் பாமக நிறுவனர் ராமதாஸை தைலாபுரம் தோட்டத்தில் அதிமுக முன்னாள் அமைச்சர் சி.வி. சண்முகம் நேற்று முன்தினம் சந்தித்து பேசினார். அப்போது நாடாளுமன்ற தேர்தல் கூட்டணி தொடர்பாக ஆலோசனை நடத்தியதாக தெரிகிறது. எனினும் மரியாதை நிமித்தமாகவே ராமதாஸை சந்தித்ததாக சி.வி. சண்முகம் தரப்பில் விளக்கம் அளிக்கப்பட்டுள்ளது. இது தொடர்பாக நியூஸ் 18 தொலைக்காட்சிக்கு தொலைபேசி வாயிலாக பேசிய முன்னாள் அமைச்சர் ஜெயக்குமார், பாஜக அல்லாத கட்சிகளை அதிமுக கூட்டணியில் சேர்க்க பேச்சுவார்த்தை நடத்தப்பட்டு வருவதாக தெரிவித்தார். பாஜக அல்லாத எங்கள் தலைமையிலான அந்த கூட்டணி, அந்த அடிப்படையில் ஒரு பேச்சுவார்த்தை கட்சி ரீதியா நடைபெற்று இருக்கு. பேச்சுவார்த்தை நடைபெற்றால் நாங்க சொல்ல முடியும். எதுவாக இருந்தாலும் அந்த இறுதி அறிவிப்பு என்பது நம்முடைய கழகத்தின் சார்பில் பொதுச் செயலாளர் அவர்கள் வெளியிடுவாங்க. எனவே இப்போது நான் எந்த கருத்தும் இது குறித்து சொல்வதற்கு சிறப்பான ஒரு நேரம் இல்லை. இது கட்சிகள் எங்க தலைமையில யாரெல்லாம் இருக்குன்னு தெரிஞ்சிட்ட பிறகு அது குறித்து யாராருக்கு எந்த இடம், எவ்வளவு இடங்கள், எந்த தொகுதி என்றது அது குறித்து அந்த குழுக்கள் தான் முடிவு செய்யும். பாஜக, பாமக இடையே கூட்டணி பேச்சுவார்த்தையில் இழுபறி ஏற்பட்டுள்ளதாக தகவல் வெளியாகியுள்ளது. பாஜக கூட்டணியிலிருந்து அதிமுக வெளியேறிவிட்ட நிலையில் வரும் நாடாளுமன்ற தேர்தலில் பாமக, தேமுதிக கட்சிகளை தங்கள் கூட்டணிக்கு கொண்டுவர பாஜக ரகசிய பேச்சுவார்த்தை நடத்தி வருவதாக கூறப்படுகிறது. பாஜகவிற்கு ஆதரவாக தமாக தலைவர் ஜி.கே. வாசனும் பேச்சுவார்த்தையில் ஈடுபட்டு வருவதாக தெரிகிறது. இந்நிலையில் பாமக தரப்பில் 12 மக்களவை தொகுதிகள் மற்றும் ஒரு மாநிலங்களவை உறுப்பினர் பதவி கேட்கப்படுவதாக கூறப்படுகிறது. குறிப்பாக வடமாநிலங்களில் அதிக தொகுதிகளை ஒதுக்க வேண்டும் என்று பாமக தரப்பில் வலியுறுத்தியதாக கூறப்படுகிறது. ஆனால் பாஜக 7 மக்களவை தொகுதிகளை மட்டும் ஒதுக்க முன்வந்ததாகவும் இதனால் பாஜக, பாமக கூட்டணியில் இழுபறி ஏற்பட்டிருப்பதாகவும் தகவல் வெளியாகியுள்ளது.